வாங்க புதன்கிழமை பரபரப்பான ரொட்டீன் பார்த்தலாம். முந்தின நாள் நைட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடைக்கி ஊற வச்சிட்ருக்கேன். 2 கப்பு கடலப்பருப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு, 1 கப் அரிசி ஊற வச்சாச்சு. காலைல எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுட்டேன். காஞ்ச மிளகாய், சோம்பு இது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே அரைச்சிட்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள் கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பையனுக்கு மட்டும்தான், எங்களுக்கு வந்து மீன் குழம்பு இருக்குது, அவனுக்கு இந்த காரக்கருணை வறுத்து புதினா சாதம் செய்யலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதை மட்டும் போட்டு நல்லா பெசரி வச்சுட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும். சிப்ஸ் மாதிரியே சாப்பிட்றலாம். இது ஒரு ஸ்நாக் மாதிரியே. முருங்கைக்கீரை இருந்துச்சு. ஸோ அடையில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, வெங்காயம் போட்டேன். காரம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை அப்படியே குட்டி குட்டி தோசை மாதிரி ஊற்றி நல்லா முருக விட்டு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் இன்றைக்கி அவனுக்கு டிஃபனுக்கு. இந்த சைட் பார்த்திங்கன்னா காரக்கருணையும் வறுத்தாச்சு. டிஃபனும் பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்குக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான். அவனுக்கு தோல் சீவி வச்சா பிடிக்காது. ஸோ அப்படியே தான் கழுவிட்டு நல்லா உப்பு போட்டு கழுவிட்டு தான் வைப்பேன். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. புதினா சாதம் இன்னொரு நாள் நான் ரெசிபி போடுறேன். இன்னொரு நல்ல விலாகில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ.